ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரெட் ரைஸ், அதாவது சிகப்பரிசி வச்சு இட்லி செய்ய போறோம். அந்த இட்லி பேட்டரை வச்சு நம்ம இட்லி மட்டும் இல்ல, தோசை, குழிப்பணியாரம், ஊத்தாப்பம், ரோஸ்ட் எது வேணாலும் ரெடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கைக்குத்தல் அரிசி, அதனால உடைஞ்சு இந்த மாதிரி கலர் கம்மியா இருக்கு. நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கடைகள்ல எல்லாம் வாங்குனா நல்லா முழுசா இருக்கும். அதே டைம்ல நல்லா ரெட்டிஷா இருக்கும். அந்த அரிசியை வாங்கிட்டு இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தல தடவி எடுத்துக்கிறோம். அதே டம்ளருக்கு 1 டம்ளர் தல தடவி, நார்மல் இட்லி அரிசி நம்ம எப்பவும் கடையில இட்லிக்காக வாங்குற இட்லி அரிசி, அதையும் தல தடவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2யும் சேர்த்து 2 டம்ளர் வந்துடுது. அதனால நம்ம இந்த டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளருக்கும் கம்மியா உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து மணிப்பருப்பு. நீங்க வந்து தோல் உளுந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் சேர்க்கும்போது இட்லினாலும் சரி, தோசைனாலும் சரி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். இந்த அரிசி 2யும் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். அதை மூடி வச்சுருவோம். 6 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தையும் வெந்தயத்தையும் மட்டும் கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுறலாம். இந்த உளுந்து வந்துட்டு ஒரு 30 to 40% நல்லா அரைஞ்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம். இது அரைஞ்சிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம அரிசியை இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம உளுந்து பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. 40% நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்க்கலாம். அரிசியை சேர்த்து அரைக்கலாம். நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரே டைம்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ அரிசியை சேர்த்துட்டோம். அது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அரைஞ்சி வரட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பாதி அளவு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அரையட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டோம். இப்போது இதில் கல் உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம். கரைச்சிட்டு ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கல் உப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அப்போ தான் கல் உப்பு கரையும், இல்லைன்னா அங்கங்கே இருக்கும். இப்போ இதை கரைச்சாச்சு. ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படி இல்லைன்னா 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி வந்திருக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது மாவு. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. லைட்டாக ஜஸ்ட் இந்த மாதிரி 2 தடவை கலந்து விட்டால் போதும். கல்லுப்பு எதுவும் கரையாமல் இருந்தால் கூட கரைஞ்சிரும். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ இட்லி ஊற்றி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். நல்லா வெந்து வந்துடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனு அப்படி இல்லைன்னா கத்தி எடுத்துகிட்டு அதோட காம்பு வச்சு இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு டிப் பண்ணி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒட்டலை. இப்போ நம்மளோட இட்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தெளிக்காமல் எடுத்தோன்னா ஆவி அடிச்சிடும். இப்போ எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னா அந்த துணி எடுக்கும்போது ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்போ இட்லி பேட்டர் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வருது. இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே பேட்டரை வச்சு நம்ம தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு வந்துட்டு இட்லிக்கு இருக்கிறனால நல்லா திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊற்றினோன்னா இந்த அளவுக்கு வரணும் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி கல் காய வச்சுருக்கோம், தோசை கல். அதில்
2 கரண்டி மாவு சேர்த்துட்டு நல்லா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இது மேலேயே கேரட் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் தூவி கொடுத்தா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, எடுத்துடலாம். எவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக வருது பாருங்கள். திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்மளோட ரெட் ரைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே பேட்டரை வச்சு நம்ம ரெட் ரைஸ் ஊத்தாப்பம் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். எண்ணெய் கூட ஊற்ற தேவையில்ல. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் பாருங்கள். இப்போ நம்மளோட ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாவு வச்சு ரோஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் மேலாப்பில் நெய் தூவிக்கலாம். நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா முருகலாக வேகிற அளவுக்கு வேக விட்டுலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி போடவே தேவையில்லை, அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட ரெட் ரைஸ் நெய் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை சட்னியோட ரெசிபி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆனதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. நல்லா சொலையாக இருக்கும்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.